எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனலு ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்றத ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இமெயில்னு ஒன்று வேணும். இமெயில், அந்த இமெயில் எதுக்குன்னா அதில் தான் உங்களோட யூடியூப் சேனல் கண்ட்ரோலே எல்லாமே அனைத்துமே இருக்குது. சப்ஸ்கிரைபர்லேருந்து வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து அந்த இமெயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இமெயில் பெஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கலாம்னா யூடியூப் சேனல் உள்ளே போயிட்ட பிறகு இப்படி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பிறகு நம்மளுடைய அக்கௌண்ட் அது உள்ளே போயிட்டிங்கன்னா, இப்போ நான் திருச்செந்தூர் 606 என்னுடைய சேனல் நேம் வச்சுருக்கேன். வியூ சேனலுக்கு காமிச்சிங்கன்னா அப்படியே மோர் இருக்குல்ல, இதை கொடுக்கணும். வராருங்க, இருக்கு பாருங்க, சதீஷ் 607705@gmail.com. இதுதான் என்னுடைய இமெயிலோடைய அட்ரஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய இமெயில் அந்த யூடியூப் சேனலுக்கான ஒரு ப்ரூஃப், ஆதாரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமெயிலை பொறுத்த வரைக்கும் யாரும் இந்த பாஸ்வேர்டு யாரும் மறக்கவே கூடாது. பாஸ்வேர்டு ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இமெயில் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபோனில் ஒரு அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது தான். அந்த க்ரியேட் தான் யூடியூபுக்கும் க்ரியேட் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கும், யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டு. அடுத்தது இந்த பிரிண்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இப்போ ப்ளே ஸ்டோர் இருக்கா, இப்போ இதில் போயிட்டிங்கன்னா செர்ஜின்னு இருக்கும். அதில் போயிட்டு நான் வராருங்க, பிரிண்ட்ரெஸ்ட் இருக்கா, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நான் அது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இது இப்போவே அப்டேட்டுன்னு கேட்குது. அப்டேட்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி வச்சோம்னா அதுக்கு புதுசாக அப்டேட் கேட்கும். அப்டேட் கேட்குன்னா அதில் உள்ள சிஸ்டம் மாறும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணது தான் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கு பாருங்கள், பிரிண்ட்ரெஸ்ட் தெரியுதா. இந்த ஆப்பை இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆப்பு, இந்த பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம யூடியூப் சேனலில் லைவ் போடக்குள்ள ஒரு பிக்சர் வைக்கிறதுக்கு உதவியாக ஹெல்ப்ஃபாக இருக்கும். நம்ம எதுவும் டைப் பண்ண வேணாம். இது உள்ளே போயிட்டு இப்போ நான் உடல் ஆரோக்கியம், சத்தான சாப்பாடு இதெல்லாம் டைப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நலமான வாழ்வு போடுறேன். நலமான வாழ்வு அப்படியே கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துடணும். சர்ச் கொடுத்துனா அது வருதா. இப்போ நீங்கள் எந்த நீங்கள் தலைப்பை வச்சு நீங்கள் எதை டைப் பண்ணாலும் சரி, அது எவ்வளோ பிக்சர் வரும். நீங்கள் எது வேணுமோ, முக்கியமாக இந்த மாதிரி ஒரு எழுத்துள்ள பிக்சராக இந்த மாதிரி எழுதியிருக்குல்ல, இந்த மாதிரி எழுதியிருக்க பிக்சரு, இதே போல் நீங்கள் இப்போ இது இன்னொன்று டைப் பண்ணுற பாருங்கள். இப்போ அடுத்த டாபிக் ஏதோ டைப் பண்ணுற பாருங்கள், கீரைகளின் பயன்கள். கீரைகளின் பயன்கள் அப்படியே கொடுத்து சர்ச் கொடுத்துடணும். சர்ச் கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிக்சர் வரும். நீங்கள் இதிலே எடுத்துக்கலாம். இரத்தத்தின் ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் உணவுகள், இப்போ இதை எடுத்துக்கங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த 3 டாட் இப்படி கிளிக் பண்ணி டவுன்லோடு இமேஜ்னு இருக்கும், அதை இப்படி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ இமேஜ் எனக்கு டவுன்லோடு வந்துச்சு அப்படின்னா ஃபைலில் சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே பேக் வந்துடணும். உங்களுக்கு தேவையான பிக்சர் எடுத்துக்கிட்டு அப்படியே பேக் வந்துடணும். பேக் அடுத்தது என்ன செய்யணும்னா யூடியூப் சேனலுக்குள்ளே போகணும். யூடியூப் சேனலுக்குள்ளே போன பிறகு இந்த ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, எப்பவுமே நம்ம லைவ் போடுற மாதிரி தான்
போயிட்ட பிறகு இந்த பென்சில் மார்க்குன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து வியூவர்ஸ் எனக்கு அதிகமாக வரணும், எனக்கு வந்து வியூவர்ஸ் வரமாட்டுறாங்க அப்படின்றவங்க எல்லோருமே, அம்பிகா அம்மா உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். உங்களுக்கு இதில் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு விஷயம் தான். இப்போ எனக்கும் வியூவர்ஸ் வராது தான். இப்போ இந்த மாதிரி செய்யறதுனால எனக்கும் ஒரு வியூவர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பென்சில் மார்க் போல் இருக்குல்ல, அதை இப்படி கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண பிறகு இப்படி வந்துடும். இது அடுத்தது என்ன செய்யணும்னா, நம்ம டைட்டில் வைக்கணும். எப்பயுமே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமே வரும், அப்படி வைக்கக்கூடாது. தினமும் ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு தான் லைவ்ன்றதே ஒன்று போடணும். இப்போ கீரைகளின் பயன்கள் போட்டோன்னா, இப்போ அதே போல் வராருங்க, கீரைகளின் வர பயன்கள் பயன்பாடுகள் எதை வேணால் போட்டுக்கலாம். அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் அது பக்கத்தில் ஏதாவது ஒரு பொம்மை ஸ்டிக்கரோ ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா, இது இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு காப்பி கொடுத்துடணும். காப்பி கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணணும். நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கல்ல, அதை வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அங்கே போய் நின்றுடும். அப்படியே என்ன பண்ணணும், பேக் வந்துடணும். இது வந்துடுச்சா ஃப்ரண்டில், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுட்டேன், டைட்டிலையும் வச்சுட்டேன், டிஸ்கிரிப்ஷனும் வச்சுட்டேன். அடுத்தது என்ன பண்ணால் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணணும். லொக்கேஷன் அப்படி கிளிக் பண்ண பிறகு செர்ச் பிளேஸ், அதாவது நீ எந்த இடத்துலேருந்து லைவ் போடுற அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் மாற்றிட்டு தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். தமிழ்நாடு வந்துடுச்சா, இதை இப்படி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். தமிழ்நாடு இருக்கா. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்க்ரீன் பிளேவுக்கு ஆன் பண்ண வேண்டியது இந்த ஸ்க்ரீன் காஸ்ட் இருக்கா, ஹாட் வடிவத்தில் இந்த ஸ்க்ரீன் காஸ்ட். இது வந்து என்ன பண்ணணும்னா இது எப்படி ஆன் பண்ணணும், அவ்வளோதான். இதை ஆன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு இதை எப்படி கொடுங்க. இது வந்து எதுக்குன்னா, இது எதுக்கு கேட்குதுன்னா, சில்ட்ரன் வந்து பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா அப்படின்றது நோவில் இருந்தால் போது ஓகே தான். அடுத்ததும் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது கோ இட் அப்படின்னு கேட்கும், அது எப்படி கொடுத்துருங்க. இப்போ வந்து லைவில் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா ஸ்டார்ட் நவ், அது கேட்கும், அதையும் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து இருக்கீங்களா, கோ லைவ்னு கொடுத்தா தான் இன்னும் லைவில் போகல. இப்போ வந்து ஒரு ஆஃப்லைன் லைவாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணால் கோ லைவ் இதை கொடுத்துடணும். இப்போ வந்து லைவில் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னா ஃபைல் மேனேஜர், திரும்ப நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு திரும்ப யூடியூப்பில் போகிறாங்க. அந்தமாதிரி போகக்கூடாது. ஃபைல் மேனேஜர் உள்ளே போகணும். சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃபைல் மேனேஜர் உள்ளே போயிட்டு இமேஜ் அது உள்ளே போயிட்டு நம்ம எதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சோம் சொன்னால அந்த பிரிண்டெஸ்ட் ஆப்பில் எதை டவுன்லோட் பண்ணி வச்சோமோ அது ஃபைல் மேனேஜர் வந்து சேவ் ஆயிரும். இப்போ அதை எப்படி கிளிக் பண்ணணும், வராருங்க. கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த ரவுண்டு மார்க் இருக்குல்ல, அந்த ரவுண்டு மார்க்கை நீங்கள் எங்கே வேணால் நவுத்தி வச்சுக்கலாம். கரெக்டாக ஏதாவது ஒரு எழுத்து உள்ள இல்லாத இடத்துல வச்சுக்கிங்க. ரவுண்டு மார்க் வச்சுட்டு இந்த ரவுண்டு மார்க் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கமெண்ட், இது வந்து வீடியோ. இப்போ உங்களோட ஃபேஸ் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்துடும். அதுவே நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் லைவில் இருக்குள்ளே வர நேரில் கூட நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் தான் காட்டும், சின்னதாக தான் உங்கள் முகம் காட்டும். இப்போ நம்ம நார்மலாக லைவ் போகிற மாதிரி பேச காட்டுறது இதில் தான் காட்டும். இல்லை என்னோடய ஃபேஸ் தெரியவேணா அப்படின்னா வராரு. இது மறுபடியும் இந்த ரவுண்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே அடுத்தது இதை நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இதில் வந்துடும். அடுத்தது இது வந்து மியூட்டு, ஓகேவா. இல்லை பாட்டு சவுண்டு கேட்குது அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மியூட் இப்படி வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னா இது இப்படி எடுத்துடலாம். இது வந்து கமெண்ட். இப்போ வந்து நான் கமெண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்படி ஆன் பண்ணிக்கணும். இப்படி ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து அவங்க
நேயர்கள் பண்ணுற கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு மொபைலில் இந்த மாதிரி நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா அதே மொபைலில் அவங்க பண்ணுற கமெண்ட் நீங்கள் பார்க்க முடியாது. இதுக்கு 2 மொபைல் வேணும். ஒரு மொபைலில் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் இன்னொரு மொபைலில் உங்களோட சேனலில் சர்ச் பண்ணி உங்களுடைய வீடியோவை லைவை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். எத்தனை சப்ஸ்கிரைபர் வராங்க, எத்தனை வியூவர்ஸ் வந்து அந்த நம்பரில் காட்டுது, எத்தனை லைக் வந்திருக்கு, அந்த மாதிரி காட்டும். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், போக 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 இப்போ வந்து அதிகமாகுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க எனக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், 5 பேர் ஏறுறாங்களா. இந்த ரவுண்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய வியூவர்ஸ் எத்தனை இதில் நீங்கள் உங்களோட மொபைல்லையும் பார்த்துக்கலாம், நீங்கள் வேறு மொபைல்லையும் பார்த்துக்கலாம். இப்போ 5 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 12 பேர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக லைவ் போகிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைவ் போகிறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா டக்குன்னு வந்து மானிட்டேஷன் வாங்கிடலாம். 12 பேர் பார்க்குறாங்க. செந்தில்குமார்ன்ற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய கமெண்ட் வந்து நான் இந்த மொபைலில் பார்க்க முடியாது, நான் வேறு மொபைலில் என்னோடய லைவை வந்து பார்க்க முடியும். அவரோட கமெண்டே அப்போ தான் நான் படிக்க முடியும். இதில் காட்டாது, ஏன்னா இது வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் லைவ். இப்போ 20 பேர் பார்க்குறாங்க. நல்லா பாருங்கள், போக போக எனக்கு வந்து வியூவர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகிறாங்க. இது நாளுக்கு நாள் ஆக 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 100 பேர் 200 பேர் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 வாட்ச் ஹவர்ஸ் பிடிச்சாலே போதும். 10 நாளைக்கு 1000 வாட்ச் ஹவர்ஸு. ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து ஒரு எய்மை தொட்டுடலாம். ஒன்றும் யாரும் எதுவும் கவலைலாம் ஒன்றும் வேணாம். நான் சொன்னபில் லைவ் போடுங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம், கிரியேட்குள்ளே போகிறோம், டைட்டில் வைக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வச்ச டைட்டில் வைக்கிறோம். அடுத்தது லொக்கேஷன் ஆன் பண்ணுறோம். அடுத்தது நம்ம எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ ஃபைல் மேனேஜர் உள்ளே போயிட்டு, நான் அந்த பிரிண்டரெஸ்ட் ஆப் சொன்னல, அதில் உள்ளே போயிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த பிக்சரை வந்து மெயினில் வைக்கிறீங்க. இந்த ரவுண்டை தூக்கின்னு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான உள்ள அந்த ஸ்பேஸ் இல்லாத எழுத்துள்ள இடத்துல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நீங்கள் முடியும் லைவ் போட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் மியூட் போட்டுருங்க. எப்போ எது வீட்டில் டிவி ஓடினாலும் சரி, எது ஓடினாலும் சரி, மியூட் போட்டுருங்க. டிவி சவுண்டு கேட்கக்கூடாது, பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருங்க. பாட்டு ஓடுறது பக்கத்தில், இதே போல் கோயிலில் பாட்டு ஓடுது, இதே போல் இப்போ 35 பேர் பார்க்குறாங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள். பார்க்கவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்கக்குள்ள எனக்கு வந்து அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நல்லா டவர் கிடைக்கிற இடத்துல வந்து மொபைலை வந்து நல்லா வச்சுக்கிங்க. இப்போ உங்கள் வீட்டிலே வந்து ஒரு சில இடத்துல நல்லா டவர் கிடைக்கும். இப்போ என்னோடய செல்லை வந்து நான் வந்து இந்த லைவ் போட்டிருக்கேன். சிலவங்களுக்கு பார்க்கறதுக்கு, சிலவங்க செல்லில் பார்க்குறவங்க டிம்மாக தெரியும், கொஞ்சம் ஷேடாக இருக்கும். ஆனால் வந்து சில குவாலிட்டியான செல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ என்னோடய செல்லு வந்து அந்தளவுக்கு கிளாமர் தெரியுமான்னு தெரில. இப்போ 22 பேர் பார்க்குறாங்க. 30 பேர் இருந்தாங்களா, இப்போ 22 பேர் பார்க்குறாங்க, 28 பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா. இப்போ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு செல்லேருந்து கமெண்ட் பார்க்குறீங்க. இப்போ இது என்னோடய செல்லு, இதில் நான் வந்து இந்த லைவ் போட்டிருக்கேன். ஆனால் இது கீழே பாருங்கள், எனக்கு கமெண்ட் காட்டலை. உங்களுக்கு கமெண்ட் காட்டணும், எனக்கு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வேறு மொபைலில் உங்கள் வீட்லேயே யாராவது வீட்டில் வச்சுருக்கவங்ககிட்ட அந்த மொபைலில் உங்கள் சேனலில் வந்து லைவ் போடுறத பார்க்கலாம். அதில் வர கமெண்ட்டு அதில் தான் படிக்க முடியும். நான் சொன்னேன்ல, இதுக்கு 2 செல்லு வேணும். ஒன்று, நீங்கள் லைவ் போட்ட செல்லு வந்து நீங்கள் தனியாக கூட ஓரமாக டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுட்டு இன்னொரு செல்லில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்டு அதிலே பார்த்துக்கலாம். அதில் நல்லா தெளிவாக அழகாக காட்டும். இப்போ 37 பேர் பார்க்குறாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரில, எனக்கு இந்த மாதிரி வியூவர்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. 37 பேர் பார்க்குறாங்க. எப்பயுமே வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்ஸை எடுத்துக்கோங்க. எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஹீமோகுளோபின், ரத்தம் அழுத்தம் எவ்வளோ இருக்கலாம், பிபி எவ்வளோ இருக்கணும், சமையலுக்கு தேவையான உணவுகள் எப்படி சமைக்கணும், நீங்கள் எது சர்ச் பண்ணாலும் அந்த பிரிண்டரெஸ்ட்னு ஒரு ஆப்பில் வந்து காட்டும். நீங்கள் எது சர்ச் பண்ணாலும் அது வரும், ஓகேவா? அந்த பிரிண்டரெஸ்ட் ஆப்பில் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ
அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ 40 பேர்கிட்ட பார்க்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்ததே கிடையாது வியூவர்ஸ். 46 பேர் பார்க்குறாங்க. அப்படியே இருக்க ஒரு நாளும் ஏறிக்கிட்டே தான் போகும் வியூவர்ஸு. அம்பிகா அம்மா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வியூவர்ஸு வரணும். நான் வந்து அதில் கமெண்ட் பண்ணணும். இப்போ 68 பேர், பரவாயில்ல, 3 லைக்கு. பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்போ எப்படின்னா நம்மளுக்கான சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நம்ம வந்து அது எப்படின்னா அவங்களோட சேனலுக்கு நம்ம போய் கமெண்ட் பண்ணுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னா வர நேயர்கள் பார்த்துட்டு போவாங்க. வியூவர்ஸும் அதிகமாக இறங்கும். அதோட டைமோட வாட்ச் ஹவர்ஸு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு போதும். ஒரு நாளைக்கு 100 வாட்ச் ஹவர்ஸ் எய்ம் பண்ணுறப்பல நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 100 வாட்ச் ஹவர்ஸ் வந்து வாங்கிடலாம். 100 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கினா 10 நாளைக்கு 1000 வாட்ச் ஹவர்ஸ். ஒரு மாதத்துலேயே நம்ம வந்து ஒரு வாட்ச் ஹவர்ஸை மானிட்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லோருடைய சேனல்லையும் ஏதாவது ஒரு முருகன் ஃபோட்டோ, இந்த மாதிரி ஒரு சாமி உள்ள ஃபோட்டோ வச்சு நல்லா சாங் வச்சு பேக்ரவுண்ட் வச்சு எடிட் பண்ணி, ரொம்ப நார்மலான எடிட்லாம் வேணாம். எப்பவுமே யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எது நல்லா இருக்கோ, எது நல்லா அட்ராக்ஷனாக இருக்கோ அதுதான் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து எடுத்துன்னு போவோம். அடுத்தவங்க பார்க்குற மாதிரி வியூவர்ஸ் வந்து எடுத்துன்னு போவோம் சேனல். உங்களோட வீடியோவும் அதே போல் வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் உன்னோட வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கா, உன்னுடைய நீ போடுற லைவ் நல்லா தெளிவாக தெரியுதா, அதை பொறுத்து தான் எடுத்துன்னு போவோம் மக்கள் வந்து பார்க்குற இடத்துல வந்து எடுத்துகிட்டு போவோம். எதுக்கும் கவலை வேண்டாம். இந்த மாதிரி ஒரு லைவ் போட்டாலே போதும். ஒரு நாளைக்கு நம்ம இப்போ நார்மலாக நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, 7 பேர் வருவாங்க, 8 பேர் வருவாங்க. ஆனால் இதையும் தாண்டி நம்ம 100 பேருக்கு மேலே வர வைக்கலாம். பாருங்க, இப்போ 57 பேர் பார்க்குறாங்களா? இந்த 57 பேர், 35 பேர், 65 பேர், இதெல்லாம் எப்படின்னா பார்க்குறாங்க, வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அவங்க செத்தனை இருந்து பார்த்துட்டு படிச்சுட்டு போவாங்க. அந்த ஒவ்வொரு நேயருமே ஒரு 10 செகண்ட் இருந்தாலும் 10 வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா அது ஒரு நிமிஷத்தில் கணக்காயிரும் வாட்ச் ஹவர்ஸுக்கு. அதுதான் இதோடைய மகத்துவமே. இதே போல் லைவ் போட்டாலே போதும். இப்போ எனக்கு நல்ல வியூவர்ஸ் போகுது. ஏன்னா இதனால இந்த மாதிரிலாம் போனது கிடையாது. நான் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்கேன். ஒரு தலைப்பு வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அந்த பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் கூட போயிட்டு சத்தான காய்கறிகள், அப்புறம் கீரை வகைகள், பழங்கள், ஒரு பழத்துலேயும் என்னென்ன ஒரு விட்டமின் இருக்குது, கீரையில் என்ன சத்து இருக்குது, இந்த மாதிரி கூட நம்ம சர்ச் பண்ணி நம்ம யோசிக்கிறத பொறுத்து அன்றாட வாழ்வில் நம்ம யூஸ் பண்ணுறத வந்து போட்டாலே போதும். போட்டு சர்ச் பண்ணி அதை சேவ் பண்ணி இதில் வந்து போட்டாலே போதும். இப்போ பாருங்கள், 3 லைக் இருந்தது, இப்போ 5 லைக்காக மாறி இருக்கு. ஆனால் இப்போ எதுக்கு இது போல் லைக் ஏறுது, வியூவர்ஸ் ஏறுதுன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மக்களுக்கு யூஸ் ஆகிற போல் போட்டு வச்சுருக்கோம். அதனால் வந்து வியூவர்ஸ் வராங்க. எனக்கும் பார்க்க இப்போ ஒரு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இதனால் இந்த மாதிரி ஆனது கிடையாது. இந்த மாதிரி இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். திருமதி அம்பிகா அம்மா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து முழுமையாக எனக்கு அப்லோட் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சேனலில், உங்களுக்கும் உங்கள் சேனலில் இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து அதிகமாக வரணும், இன்னும் அதிகமாக ஆகணும். 1 மணி நேரத்தில் 5000 வியூவர்ஸ் தொடணும், அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்துட்டு போகணும். இப்போ எனக்கு 2வது யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னா மணியம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. ஆனால் இது வந்து இப்போ நான் சொன்னேன்ல, அவங்க கமெண்ட் பண்ணுறத நம்ம வந்து இதில் வந்து பார்க்க முடியாது. வேறு மொபைலில் இருந்தால் பார்க்க முடியும். இதுக்கு முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இந்த லைவ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க பண்ணுற கமெண்ட் வந்து இதே பாருங்க, இப்போ கீழே வந்து தெரியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா வேறு மொபைலில் தான் பார்க்க முடியும். இந்த மொபைல் வந்து லைவ் போட்டு இப்படி ஏதாவது ஒரு நல்ல டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுருங்க. இப்போ நான் வந்து டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வியூவர்ஸ் வந்து அதிகமாக ஏறுறாங்க, குறையிறாங்க. என்னுடைய பிக்சர் நான் வச்சுருக்கேன்ல, அதுவும் அவங்களுக்கு வந்து கிளியரஸாக காட்டுது. அதனால தான் எனக்கு வியூவர்ஸ் வந்து இப்படி வந்து இழுத்துட்டு போகுது. மக்கள் பார்க்குற அளவுக்கு வியூவர்ஸ் வந்து போகுது, புரியுதா? இப்போ இந்த ரவுண்டு இருக்குல்ல, இது வந்து
கீழே விட்டுறக்கூடாது. நம்ம எங்கே வேணால் ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல நான் இப்போ எதுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து எழுத்து வந்து கொஞ்சம் இல்லை இருக்குது, ஆனால் எனக்கு வைக்கிறது இடம் இல்லை, அதனால் இங்கே வச்சுருக்கேன். இது வச்சிட்ட பிறகு இது நீங்கள் இப்படி டச் பண்ணாலே போதும், எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்க, எத்தனை லைக் வாங்கியிருக்கு இதில் காட்டும். நீங்கள் வேறு மொபைலில் பார்த்தாலும் அதுலேயும் காட்டும். நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த மியூட்னு இருக்குல்ல, இது வந்து இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே போனாலே பாட்டு சேனல் ஓடுது, டிவி சவுண்டு கேட்குது அப்படின்னா எல்லாத்தையும் மியூட்டில் போட்டு விட்ருங்க எப்போவுமே. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்கண்ணே அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து அறியாமல் யாரும் டிவி வந்து போட்டு விட்ருவாங்க, அந்த சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இதில் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும், லைவ் போடுற அந்த லைவில் வந்து அந்த சாங் வந்து அப்டேட் ஆகும். அது கேட்காம இருக்க நீங்கள் எப்பவுமே மியூட்டே போட்டு விட்ருங்க, மியூட்டில் எடுக்க வேணாம். இல்லை நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வந்து மக்கள் இடத்துல நான் பேசலாம், அவங்க பண்ணுற ஏதாவது என்னோடய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணால் நான் வந்து படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். எப்பா 103 வியூவர்ஸ், பரவாயில்ல. இந்த மாதிரி எனக்கு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வியூவர்ஸே போகுது, 103, 67 இந்த மாதிரி தான். ஹலோ சதீஷ், ஹவாரியோ, செந்தில்குமார் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து சரியாக நான் பார்க்க முடியாது. நான் வேறு ஒரு மொபைலில் தான் அவருக்கு நான் பார்த்து விடைய அளிக்கணும். நான் விடைய அளிக்கிறேன் அப்புறமேட்டா. ஏன்னா இது வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக இப்போ என்னோடய செல்லை வந்து நான் லைவ் போட்டு வேறு செல்லை வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டில் பிடிச்சிக்கிட்டு. எதுக்குன்னா இந்த மாதிரி லைவ் போட்டு எல்லோருமே பயன் பெறணும், வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி லைவ் போடுங்க அம்பிகாமா, உங்களுக்கு கண்டிப்பாக போகும். நான் சொன்ன போல் ஒரு ஸ்டெப்பாக லைவ் போடுங்க. ஒன்றும் இல்லை, யூடியூப் சேனலில் உள்ளே போகிறீங்க, ரெண்டாவது டைட்டில் வைக்கிறீங்க, டைட்டில் வச்சு இதை காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் வச்ச பிறகு லொக்கேஷன் ஆன் பண்ணுறீங்க, லொக்கேஷன் ஆன் பண்ண பிறகு ஸ்க்ரீன் கேஸ்ட் அதை வந்து ஆன் பண்ணி நான் என்னென்ன ஸ்டெப்லாம் சொன்னோ அதை அப்படியே ஒன்றா அப்படியே பண்ணுங்கள். பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த செல்லை எடுத்து போய்ட்டு ஏதாவது நல்ல டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டில் இன்னொரு மொபைல் இருக்கும், அதை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட சேனலில் அதை சர்ச் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க வேறு செல்லில், அந்த சேனல் அந்த மொபைலில் உங்கள் சேனல் உள்ள போய் உங்களுடைய லைவ் வந்து நீங்கள் பார்க்கலாம், கமெண்ட் படிக்கலாம். இல்லை எனக்கு கமெண்ட்லாம் படிக்கணும், நான் லைவ் மட்டும் போட்டு விட்டால் போதும்னா நீங்கள் இந்த ஒரு மொபைல் மட்டும் வச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 மொபைல் இருக்குது பெட்ரு. ஒரு மொபைலில் வந்து இந்த மாதிரி லைவ் போட்டு விட்டு நீங்கள் இது ஒரு இடத்துல தான் இருக்கணும், அது எங்கே வேணால் எடுத்து போகலாம், இந்த மொபைல் எடுத்து போகலாம். ஆனால் இந்த மொபைல் வந்து ஒரு இடத்துல நல்லா டவர் இருக்கிற இடத்துல வச்சுட்டு எனக்கு எத்தனை வியூவர்ஸ் நடிக்கிட்டு நான் பார்க்கணும், எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க நான் பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இன்னொரு மொபைல்லையும் உங்கள் சேனலில் ஓப்பன் பண்ணி உங்கள் சேனலில் வந்து அதில் செர்ச் பண்ணாலே போதும். வேறு மொபைலில் உங்களுடைய மொபைல் எத்தனை பேர் வியூவர்ஸ் வராங்க காட்டணும். புரியுதா நான் சொல்கிறது? 2 மொபைல் இருக்கணும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மொபைல் வந்து நல்ல டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுட்டு இது மட்டும் ஓடிட்டு இருக்கும் லைவ். இது இப்போ வந்து 15 நிமிஷம் 2 செகண்ட் ஆகுது. இப்போ என்னோடய லைவ் வந்து ஓடிட்டு இருக்கா. இது வந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துல இப்படி வச்சுருவேன். வச்சுட்டு நான் மட்டும் என்னோடய வேலையை பார்ப்பேன், மியூட்டில் போட்டுவிட்டு என்னோடய வேலையை பார்ப்பேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஓடின பிறகு நான் கட் பண்ணிடுவேன். என்னோடய சேனலுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து வந்துட்டு போவாங்க, வருவாங்க, ஏறுவாங்க, இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். குறையன்றது பாருங்க, 2 லைக்கில் இருந்தது இப்போ 8 லைக் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரமாக வாங்கிடலாம். நம்ம செலெக்ஷன் பண்ணி ஒரு டாப்பிக்காக அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து சர்ச் பண்ண, அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். அந்த பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்பில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இதை மட்டும் பண்ணுங்கள், சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் வாங்கிடலாம், எந்த கவலையும் வேண்டாம். இப்போ என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க இந்த மொபைலில் இந்த ரவுண்டு மார்க் இப்படி கிளிக் பண்ணாலே நீங்கள் வச்சுருக்க மொபைலில் அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஏதாவது காட்டும். இப்படி ஆன் பண்ணால் போயிடும், இப்படி திரும்ப கிளிக் பண்ணால் அப்படி காட்டும். இது எதுக்குன்னா, இந்த செல்லில் வந்து இப்படி காட்டாது, இப்படி பிளாக்காக தான் காட்டும். டக்குன்னு என்ன பண்ணும் உங்களுக்கு இதில் ஏன் அந்த செல்லையும் பார்க்கணும், அதில் எத்தனை பேர் இருக்காங்க, நானும் இதுலேயும் செக் பண்ணிக்கிறேன், அதுலேயும் செக் பண்ணிக்கிறேன் சொல்லக்குள்ள தான் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம், இப்படி வர வச்சுக்கலாம். இந்த ரவுண்டை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிறது இப்போ ஒரே ஒரு மொபைல் தான். பண்ணுறவங்க கமெண்ட் என்னால் படிக்க முடியாது. வேறு மொபைல் இருந்தால் மட்டும்தான் என்னால் என்னோடய சேனலில் நான் வேறு மொபைலில் போட்டு பார்ப்பேன். இப்போ இதில் வந்து லைவ் ஓடிட்டே இருக்குது. இப்போ 16 நிமிஷம் ஆயிடுச்சு, 103 வியூவர்ஸ் இருக்காங்க, 8 லைக் இருக்குது. இந்த மாதிரியே நீடிச்சுதுன்னு வச்சுக்கேன், தினமும் ஒரு மாதத்துலேயே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதே போல் இன்னொரு விஷயம்,
இந்த மாதிரி வியூவர்ஸ் அதிகமாக வராங்க. அதே போல் எது போட்டாலும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போடுங்க. அம்பிகம்மா நீங்களும் நல்லா உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய வீடியோ எல்லாமே சூப்பர், அனைத்துமே நல்லா இருக்குது. நல்லா சூப்பராக ஆக்டிங் பண்ணுறீங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கேற்ற போல் உங்களோட வீடியோவும் போடுங்க. அப்படியே இடையில ஏதோ ஒரு சாமி படம் வச்சு நல்ல ஒரு சாங் வச்சு போடுங்க. முருகர் சாங், முக்கியமாக முருகர் சாங் வச்சு போடுங்க. பேக்ரவுண்ட் சாங் வச்சு போடுங்க. நல்ல ஒரு லைக் கிடைக்கும். அதில் 103 லைக்கு. எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் வீடியோவில் 699 லைக்லாம் போயிருக்கு. 62 லைக்கு, 102 லைக்கு, இந்த மாதிரி லைக்லாம் அதிகமாக போயிருக்கு. இந்த மாதிரி லைவ் போட்டாலே போதும், சீக்கிரமாக வாங்கிடலாம், எதற்கும் கவலை வேண்டாம். இதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு என்னோடய செல்லை லைவ் போட்டு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ஒரு செல்லு பிடிச்சி நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதில் அந்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டுச்சு அந்த ஸ்க்ரீன் ப்ளே. அப்புறம் பார்த்தா வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது, பிளாக்காக காமிச்சிது ஸ்க்ரீன் ப்ளே. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ மொபைல் வாங்கி நான் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் ரெக்கார்டிங் பண்ணி இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைவ் போடுங்க, சீக்கிரமாக மானிட்டேஷன் வாங்குங்க. வியூவர்ஸ் இன்னும் அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க, குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 100 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கினாலே போதும். அதே போல் ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 4 தடவை கூட இந்த மாதிரி லைவ் போட்டு விடலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இருக்க நாளை வியூவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக ஏற்றுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது. அதே போல் இன்னொரு விஷயம், புதிய அப்டேட் தர போகிறேன். 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் என்னால் சேனலில் மானிட்டேஷன் ஆக்க முடியும். அதெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அது வரதுக்குன்னு 5 மாதம் இருக்குது. இந்த 5 மாதத்துக்குள்ளே சீக்கிரமாகவே மானிட்டேஷன் வாங்கிடலாம். அந்த மானிட்டேஷன் வாங்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அப்ளை பண்ணுவீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே கேட்கும். அப்போ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, எல்லாமே அவங்களே அப்டேட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும். மானிட்டேஷன் வாங்கக்குள்ளே என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அது அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், யூடியூப் சேனலில் எல்லாமே சொல்லிருப்பாங்க. ஏதோ ஒரு சேனலில் பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுக்கு விடை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதே போல் முக்கியமாக சவுண்டு ஓட்டினாலே, டிவி சவுண்டு ஓடினாலே மியூட்டில் போட்டுருங்க. டிவி சவுண்டு கேட்கவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி லைவ் போட்டுடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பானிபுரி கடை வச்சுருக்கீங்க, நைட்டு 9 மணிக்கே லைவ் போடுறீங்க. அப்படி போடக்குள்ள கடையில் வேலை இருந்ததுன்னா அதை பாருங்கள். இந்த மாதிரி லைவ் போட்டுவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்தவங்க நம்மளை எதுவும் ஒரு குறை சொல்லாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். வீட்லேயும் வேலை செய்யக்குள்ளே நம்ம செல் பண்ணுன்றது, அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு டென்ஷன் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துக்கலாம். ஃப்ரீயாக டைமில் இந்த மாதிரி லைவ் போட்டு விட்டு நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்தே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம லைவ் போட்டு விட்டால் போதும். வியூவர்ஸ் நல்லா ஏறுறாங்களா குறையிறாங்களா, ஓகே. இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், ஓகே பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு 100 வாட்ச் ஹவர்ஸ் வாங்கிட்டோம், நாளைக்கு ஒரு 100 இல்லைனா ஒரு 80 வாட்ச் ஹவர்ஸ், அந்த மாதிரி 80 30 60 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது இப்போ 9 லைக் வந்திருக்கா, அடுத்து 10 லைக்காக மாறும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த லைக்கு நம்ம எதுக்கு வாங்குகிறோம், அப்படி எதுக்கு வாங்குகிறோன்னா, லைக்கு வாங்க 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 நம்மளுடைய சேனல் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். லைவில் மட்டும் லைவும் வளரும், சேனலும் வளரும். எந்த அளவுக்கு நம்ம இப்போ 150 லைக்கு 200 லைக்லாம் போயிட்டுனா இன்னும் நம்மளுக்கு பார்க்காத வியூவர்ஸ்லாம் இன்னும் அதிகமாகுவாங்க. இப்போ 37 பேர் பார்க்குறாங்களா, இன்னும் லைக்ஸ் அதிகமாக 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 600 பேர் 700 பேர் பார்க்கறதுலாம் வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம லைக் வாங்கிட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே நன்மை வரும். யூடியூப் சேனலில் நான் சொன்ன ஸ்டெப்லாம் கரெக்டாக பண்ணுங்கள், கரெக்டாக போடுங்க. இந்த மாதிரி வியூவர்ஸ் வருவாங்க, ஓகேவா? எதற்கும் கவலை வேண்டாம். பாசிட்டிவ். ஓம் முருகா துணை. நீங்களும் மானிட்டேஷன் வாங்கணும், நானும் மானிட்டேஷன் வாங்கணும். அம்பிகம்மா 2 பேருமே மானிட்டேஷன் வாங்கி நல்ல ஒரு சேனலை வளர்ப்போம், வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு ஷார்ட் வீடியோ எப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 வீடியோவாவது அப்லோட் பண்ணுங்கள். நான் எப்பயாவது முருகர் ஃபோட்டோ வச்சு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அதுவும் எனக்கு லைக்ஸ் எல்லாம் வருது, கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க. அப்படியே போகுது. இப்போ உங்களுக்காக தான் இதை எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எனக்கு எனக்கு எத்தனை லைக்ஸ் வருது, எவ்வளோ வியூவர்ஸ் வராங்க, 100 பேரை தாண்டுறாங்க, 70 பேர் வராங்க, 80 பேர் வராங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் சேனல்லையும் நான் வந்து பார்க்கணும், அதான் எனக்கும் ஆசை. நாளையிலேருந்தே இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்லாம் கடைப்பிடிச்சி அந்த பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான பிக்சரை வந்து தேர்ந்தெடுத்துங்க. தேர்ந்தெடுத்த பிறகு நான் சொன்ன ஸ்டெப்லாம் கரெக்டாக நான் எப்படி போட்டேனோ அது போல் போடுங்க. அதே போல் நேற்று நீங்கள் வந்து லைவ் போட்டு வச்சுருந்தீங்க, பார்த்தேன். லைவ் போட்டதெல்லாம் கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் கேஸ்ட் எல்லாம் ஆன் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. இந்த ரவுண்ட் மார்க் இருக்குல்ல, இது தூக்கின்னு போய்ட்டு கீழே வச்சிட்டிங்க. அது தூக்கின்னு வந்து மேலே வைக்கணும். எந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எழுத்து இல்லை, இந்த இடத்துல வைக்கலாம். அது மட்டும் ஓடிட்டே இருக்கும் லைவ். ஓகேவா? இதுதான் இது சொல்கிறதுக்காக இப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அவங்ககிட்ட மொபைல் வாங்கி உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் விளக்கம் எல்லாத்தையுமே சொல்லிருக்கேன். இதில் நல்ல ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைவ் போடுங்க, எல்லோருமே போடுங்க. ஓகேவா? முக்கியமாக இந்த டிவி சவுண்டு ஓடாமல் லைவில் கேட்காம பார்த்துங்க. அந்தமாரி நீங்கள் ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, அங்கே ஏதாவது சவுண்டு கேட்கும், பாட்டு சவுண்டு ஓடும். அப்படி ஓடுற டைமில் வந்து மியூட் போட்டுருங்க, லைவை வந்து மியூட் போட்டுருங்க. ஓகேவா? குழந்தைகளை காமிக்கிறது, கத்தியை வச்சு ஏதாவது ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது, மிரட்டுறது, அந்தமாரி ஷார்ட் வீடியோலாம் தவிர்த்துக்குங்க. முக்கியமாக குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறத தவிர்த்துக்குங்க. சில தவறுலாம் செய்யக்கூடாது. முக்கியமாக பாட்டு ஓடக்கூடாது, குழந்தைகளே காட்டக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கின பிறகு தான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரும். அது எதுக்குன்னா அப்போ தான் உங்களோட சேனல் வந்து தகுதி அடைஞ்சிருக்கு. யூடியூப் சேனல்லே 1000 பேர், இப்போ வந்து எனக்கு வந்து 869 பேரை 868 பேரே இருக்குது. இன்னும் எனக்கு வந்து 42 ஒரு 100 142 சப்ஸ்கிரைபர் வாங்கினாலே எனக்கு 1000 பேரை தொட்டுரும். நான் 1K தொட்டுருவேன். அப்படி 1K தொடக்குள்ள இந்த வியூவர்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏறிக்கிட்டே இருக்கக்குள்ள வாட்ச் ஹவர்ஸும் கூடும். 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டேன். அப்படியே மானிட்டேஷன் வாங்குறது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைவ் போடுங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ அரை மணி நேரத்துக்கு நான் பேசிட்டேன். இந்த மாதிரி போடுங்க, நல்ல ஒரு வியூவர்ஸ் கிடைப்பாங்க. இப்போ நார்மலாக இப்போ அதே போல் இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி லைவும் போடுங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மானிட்டேஷன் ஆன பிறகு இந்த மாதிரி லைவ் வந்து போடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் வேணால் இந்த மாதிரி லைவ் போடலாம், இல்லை 3 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி லைவ் போடலாம். ஆனால் வந்து மானிட்டேஷன் என்னுடைய சேனலில் மானிட்டேஷன் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த மாதிரி லைவ் போடாதீங்க. அந்த அளவுக்கு நார்மலாக பேசி லைவ் போடுங்க. இல்லை ஏதாவது புதுசாக லைவில் காட்டுங்க மக்களுக்கு. திருவிழா நடக்கிறத காட்டுங்க. திருவிழா நடக்குள்ளே பாட்டு சவுண்டு ஓடும், அப்போ மியூட் போட்டுருங்க. இந்த மியூசிக் ஓடினாலே டக்குன்னு மியூட் போட்டுருங்க. பக்கத்தில் யாராவது செல்லு வச்சு யூஸ் பண்ணுவாங்க, திடீர்னு நம்மளை அறியாமலே நம்ம லைவ் போட்டிருப்போம். கடையில் வேலை செய்வோம், பக்கத்தில் எவனோ ஒருத்தன் பாட்டு கேட்டுன்னு இருப்பான். அந்த டைமில் நம்ம லைவ் போட்டுருப்போம், அந்த பாட்டு வந்து அதில் அப்டேட் ஆகும். அப்படின்னு பண்ணக்குள்ளே நீங்கள் இப்போ கடையில் வேலை செய்யக்குள்ள, பானிபுரி கடையில் வேலை செய்யக்குள்ளே இந்த மாதிரி லைவ் போட்டு விட்டு மியூட் போட்டு விட்ருக்கேன். வீட்டில் போயிட்டு கட் பண்ணிடலாம். அது ஒரு 1 ஹவர்ஸ் 1 ஹவர் 30 மினிட்ஸ் இல்லை 2 ஹவர் அப்படின்னு அந்த அளவுக்கு போன பிறகு நீங்கள் லைவ் கட் பண்ணிட்டு தூங்கிடலாம். ஓகேவா? இல்லை மானிட்டேஷன் வாங்கின பிறகு இந்த மாதிரி லைவ் வந்து அந்த அளவுக்கு போட வேணாம். நான் மானிட்டேஷன் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி லைவ் அதிகமாக போடணும். ஒரு நாளைக்கு 4 முறையாவது போடணும். 2 நாளைக்கு ஒரு முறை முகம் காட்டி கூட லைவ் போட்டு பேசலாம் மக்கள் இடத்துல. ஓகேவா? இதை மட்டும் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்போ 10 வியூவர்ஸ் இருக்காங்க, இது ஏறும் குறையும் ஏறும் குறையும் ஏறும் குறையும். இதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மளுக்கு கண்டது வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா இதில் குறைஞ்சபட்சம் ஒரு பர்சன்டேஜ் தான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைவ் நீங்கள் எத்தனை மணிக்கு டைமுக்கு நீங்கள் போட்டு கட் பண்ணுறீங்களோ, நாளைக்கு அந்த டைம் தான் வாட்ச் ஹவர்ஸில் வந்து ஆட் ஆகும். இப்போ 50 வாட்ச் ஹவர்ஸு எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் டைம் ஆயிருக்கு அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் 50ன்றது நாளைக்கு காலைல பார்த்தா ஆகாது. நீங்கள் எந்த டைமில் போடுறீங்க? இப்போ 8 மணிக்கு நான் தினமும் போடுவேன். நாளைக்கு 8 மணிக்கு தான் உங்களுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் டைமு அது வந்து ஆட் ஆகும்.
இது நான் பல தடவை வந்து நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். தவறுகள் பண்ணாமல் அதே போல் லைவ் போட்டாலே தினமும் தலைப்பு வச்சு போடணும். ஸ்ட்ரெயிட்டாக லைவ் யாரும் கொடுக்காதீங்க. கோ லைவ் அது யாரும் கொடுக்காதீங்க. ஒரு ப்ராசஸாக நான் இது வரைக்கும் லைவ் போட்டாலும் சரி, ஷார்ட் வீடியோ போட்டாலும் சரி, லொக்கேஷன்லேருந்து தலைப்புலேருந்து எல்லாமே வச்சு தான் போடுவேன். எப்போ லைவ் போட்டாலும் தலைப்பு எழுதுங்க. இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு ஐடியா ஒன்று தரேன். என்னென்னா, காலண்டரில் மருத்துவ குறிப்புன்னு இருக்கும். அந்த மருத்துவ குறிப்பு வச்சு கூட நீங்கள் வந்து லைவ் வச்சு அதை வச்சு பேசலாம். இந்த மாதிரி ஒரு சில ஐடியா நம்மளுக்கு தெரியும், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது. தினமும் அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், போட்ட பிக்சரே மறுபடியும் போடக்கூடாது. இப்போ நான் வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உணவுகள், இது வந்து நாளைக்கு இதே பிக்சர் வச்சு போடக்கூடாது. தினமும் ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருக்கும். இது மைண்டில் வச்சுங்க. ஒரே பிக்சராக வந்து போடக்கூடாது. தினமும் ஏதாவது ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டே இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 4 தடவை லைவ் போடுறீங்களா, இந்த மாதிரி அந்த 4 தடவை ஒரு நாளைக்கு போடக்குள்ளேயும் வேறு வேறு பிக்சர் வைக்கணும். இப்போ காலையில் இந்த பிக்சர் வச்சிட்டேன், மதியம் வேறு பிக்சர் வைக்கணும், இரவு ஒரு பிக்சர் வைக்கணும், சாயங்கால டைம் கிடச்சுன்னா அப்போ ஒரு பிக்சர் வச்சு போடணும். ஒரு நாளைக்கு ஒரு தினமும் ஒரே பிக்சரை 4 தடவை வைக்கக்கூடாது, மாற்றணும். அடுத்த லைவ் போகிறீங்களா அடுத்த பிக்சர் வைக்கணும், அடுத்த லைவ் போகிறீங்களா அடுத்த பிக்சர் வைக்கணும். இந்த பிக்சர்லாம் உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட்ரெஸ்ட்னு ஆப் சொன்னால அதிலே ஈஸியாக சர்ச் பண்ணாலே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய் தலைப்பு வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வச்சு தலைப்பை காப்பி பண்ணி அதில் வச்சுட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் கேஸ்ட்டை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோ லைவ், கோ இட், ஸ்டார்ட் நவ் கொடுத்த பிறகு இப்படி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர் உள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி லைவ் போட்டு இந்த ரவுண்ட் மார்க்கை ஏதாவது எழுத்துல இடத்துல இப்படி திரும்பி வச்சுருங்க. வச்சுட்ட பிறகு 2 மொபைல் நீங்கள் வச்சுருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு. இந்த மொபைல் நல்ல டவர் கிடைக்கிற இடத்துல வச்சுட்டு இன்னொரு மொபைலை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். உங்களுடைய சேனல் எப்படி போயிட்டு இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பேசுகிற கமெண்ட்டு அவங்களுக்கு அந்த வாய்ஸ் அதில் கேட்கணுன்னா இந்த செல்லு பக்கத்தில் நீங்கள் அந்த டைமில் மட்டும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் செல்லு இது எங்கேயோ வச்சுருப்பீங்க, அந்த டைமில் என்ன ஆகும், மியூட் போட்டிருப்பீங்க. மியூட் எடுத்துகிட்டு பாட்டுக்கிட்டு ஓடலாம், மியூட் எடுத்துகிட்டு ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2 செல்லு வச்சுருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்லு பக்கத்தில் போயிட்டு மியூட் எடுத்துகிட்டு இந்த செல்லை பார்த்து படிக்கலாம். இப்போ நீங்கள் எதிர்ப்புறம் ஒரு செல்லை வச்சுருப்பீங்க, அந்த செல்லை பார்த்து படிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு பழகிட்டாலே எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி லைவ் போட்டு வியூவர்ஸ் அதிகமாக வருவாங்க, கவலை வேணாம். இதே இப்போ வந்து 1ல் வந்து நிற்கிது, 1ல் நிற்கிதுன்னா இப்போ இந்த 1ல் நிற்காது. இப்போ பாருங்கள், ஏறும் பாருங்கள். இப்போ 0ல் இருக்குதுன்னா 0ல் இல்லை, அது டவர் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு எப்படின்னா, இந்த நான் வச்சிருக்க பிக்சரில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அது மாறும், ஷேக் ஆகுதில்ல செல்லு, இப்படி ஷேக் ஆகுதில்ல. அப்படி ஷேக் ஆகக்குள்ள நெட்டு வந்து கொஞ்சம் அந்த டவர் கிடைக்காம அவங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் காட்டலாம் ஸ்க்ரீன் பிளேயில். அதனால தான் வியூவர்ஸ் போயிட்டு வராங்க. இப்போ 3 பேர் பார்க்குறாங்களா, நான் சொல்ல அது ஏறும் குறையும். நம்மளுக்கு கண்டது வாட்ச் ஹவர்ஸ் வாங்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி லைவ் போடுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அம்பிகை அம்மா உங்களுடைய சேனல்லேயும் இந்த மாதிரி நான் வியூவர்ஸ் பார்க்கணும், லைக்ஸ் அதிகமாக வாங்கணும். சீக்கிரமாக அந்த புது அப்டேட் சொன்னாங்கல்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நானே உங்களை விட நான் 22 வாட்ச் ஹவர்ஸில் இருக்கேன். 22 மணி நேரம் தான் இருக்குது எனக்கு மொத்தமாகவே. எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அந்த மாதிரி லைவ் தினமும் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வேறு செல்லு ஏதாவது சைனில் கிடச்சுன்னா வாங்கிப்பேன், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் செல்லு ஏதாவது பார்த்தப்ப, இல்லைன்னா புது மொபைல் கூட வாங்கிறதுக்கு எப்படின்னு கூட நான் முடிவு பண்ணிப்பேன். நீங்கள் இந்த மாதிரி லைவ் போடுங்க, தினமும் போடுங்க. ஒரு டைம் 4 டைம் கூட போடுங்க ஒரு நாளைக்கு. அப்படி 4 டைம் போடக்குள்ளே வேறு ஒரு பிக்சர் வச்சு போடுங்க.
உங்களுக்கு எந்த பிக்சர் வேணாலும் அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்.